ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஊர் மாத்தி வர்றது ஒரு பெரிய வேலை அப்படின்னா, அதுக்கப்புறமேட்டும் நெறைய வேலைகள் இருக்குங்க. ஏன்னா நம்ம அட்ரஸ் எல்லாம் மாத்திருப்போம். ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வேற மாத்திருக்கோம். அதில ஃபர்ஸ்ட்டு வேலை பார்த்தீங்கன்னா, எங்க கார ரிஜிஸ்டர் பண்ணி டெக்சாஸ் நம்பர் பிளேட் வாங்கணும் அப்படின்றது தான். அதுக்கு முதல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் எமிஷன் இன்ஸ்பெக்ஷனுக்கு தான் போகணும். ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம். காலியா இருந்தது அப்படின்றதுனால டக்குன்னு வந்தாச்சு. இந்த தம்பி ஏதோ ஒரு டிவைஸ் எங்க கார்ல மாட்டிட்டு கம்ப்யூட்டர்ல போய் மைல்ஸ்லாம் என்டர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பேமெண்ட் வாங்கிட்டு சர்டிஃபிகேட்டும் குடுத்துட்டாங்க. எங்க காரு எமிஷன் டெஸ்ட்டில் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து நேராக பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த அடிக்கிற வெயிலில் பசங்க குளு குளுன்னு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளாஷ் பேடுக்கு தாங்க வந்திருந்தோம். இது வந்துட்டு ஒரு 30 to 40 மினிட்ஸ் ட்ரைவ் தான் எங்கள் வீட்டில் இருந்து. ஆனால் பெரிய ஸ்ப்ளாஷ் பேடாக இருந்தது அப்படின்றதுனால பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே ஸ்ப்ளாஷ் பேடு மட்டும் இல்லை, பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெரிய பார்க்கும் இருந்துச்சு. அது சின்ன பசங்க விளையாடுற பார்க்கும் இருந்தது, பெரிய பெரிய ஸ்லைடும் இருந்தது. ஸோ பசங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இங்கே கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஆனால் இவனுங்க 2 பேருமே முக்கால்வாசி நேரம் ஸ்பெண்ட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளாஷ் பேடில் தான். தண்ணியில் விளையாடுறதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள், அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலியோடு தான் வந்திருந்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸோடைய பசங்களும் நல்லா ஜாலியாக சேர்ந்து விளையாடிட்டு இருந்தாங்க. என்னுடைய சின்ன பையன் எங்கே போனாலும் ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சிருவாங்க, அவன் பின்னாடி தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். அவனுங்க விளையாடிட்டு இருக்கும் போது நாங்கள் உட்காந்து கதை பேசிட்டோம். பேரண்ட்ஸ்லாம் இப்படி உட்காந்து கதை பேசுறதுக்காகவே இந்த மாதிரி ஷேடு போட்டு வச்சுருந்தாங்க போல். நல்லா ஆட்டம் போட்டுட்டு செம்ம டயர்டாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.